ரொம்பவே சிம்பிளாக சிக்கன் குழம்பு எப்படி செய்கிறதுன்னு தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். ஒரு கடாயில் தேவையான அளவு எண்ணெய் சேர்த்துருங்க. அதுக்கப்புறமா பட்டை கிராம்பு கொஞ்சமாக சேர்த்துட்டு கொஞ்சம் பெருஞ்சீரகமும் சேர்த்து நல்லா எண்ணெயில் வதங்கட்டும். கூடவே வாசனைக்காக ஒரு பிரியாணி இலையும் சேர்த்துருக்கேன். அதுக்கப்புறமா வெங்காயம் நம்ம சேர்க்க போகிறோம். இதில் சின்ன வெங்காயமும் பெரிய வெங்காயமும் மிக்ஸ் பண்ணி நறுக்கி வச்சுருக்கேன். அதை தான் நான் இதில் சேர்த்துருக்கேன். இதை நல்லா வதக்கி விட்டுறலாம். வெங்காயம் எண்ணெயில் நல்லா வதங்கட்டும். வெங்காயம் ஒரு 70% வதங்கின பிறகு நம்ம தக்காளி சேர்த்துடலாம். தக்காளி பெரிய தக்காளியாக இருந்ததுன்னா ஒரு முழு தக்காளி சேர்த்துக்கோங்க. நான் சின்ன தக்காளியாக 2 தக்காளி சேர்த்துருக்கேன். அதையும் நல்லா இதில் வதக்கி விட்டுறலாம். அடுத்ததாக வழக்கம் போல் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு தான் சேர்க்க போகிறோம். இதை நல்ல பேஸ்ட்டாவோ இல்லைன்னா சதைச்சோ நீங்கள் எப்படி உங்கள் வசதிக்கேற்ப நீங்கள் சேர்த்துக்கலாம். நான் இதில் சதைச்சி தான் சேர்த்துருக்கேன். இதையும் நல்லா பச்சை வாசனை போகிறது வரைக்கும் வதக்கி விட்டுறலாம். நீ தேவையான அளவு உப்பு நம்ம சேர்த்துடலாம். நமக்கு தெரியும் எவ்வளோ சிக்கன் நம்ம சேர்க்க போகிறோன்னு, அதுக்கு தக்கன நம்ம உப்பும் இதில் சேர்த்து நல்லா வதக்கிடலாம். இனி சிக்கன் குழம்புக்கு தேவையான மசாலா எல்லாம் சேர்த்துடலாம். 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், காரத்துக்கு ஏற்ப மிளகாய்த்தூள். நான் இங்கே ஒரு 3/4 டீஸ்பூன் மிளகாய்த்தூள் சேர்த்துருக்கேன். அதுக்கப்புறமா 1/2 டேபிள் ஸ்பூன் மல்லித்தூள் நான் இதில் சேர்த்து நல்லா வதக்குறேன். இந்த மாதிரி வதக்கும்போது இந்த மசாலாவுடைய பச்சை வாசனை போகும். அதுக்காக தான் நம்ம வதக்குறோம். இனி நான் சிக்கன் மசாலா சேர்க்குறேன். சிக்கன் மசாலா இல்லாதவங்க கரம் மசாலா மட்டுமே சேர்த்தா போதும். நான் சிக்கன் மசாலா இருந்ததுனால சிக்கன் மசாலா 1 டீஸ்பூன், கரம் மசாலா 1/2 டீஸ்பூனும் சேர்த்து நல்லா வதக்கி விடுறேன். இதுவும் நல்லா வதங்கட்டும். இனி ஒரு 1/4 டீஸ்பூன் பெப்பர் தூள் சேர்க்குறேன். பெப்பர் தூள் சேர்க்கும்போது இந்த சிக்கன் குழம்புக்கு ரொம்பவே சுவையை கூட்டும். அதனால் கொஞ்சமாக பெப்பர் தூளும் சேர்த்துக்கலாம். இனி நல்லா இதை வதக்கிட்டு நம்ம கழுவி க்ளீன் பண்ணி வச்சுருக்கிற சிக்கன் பீசஸ் எல்லாத்தையுமே நான் இதில் சேர்க்குறேன். சிக்கன் பீசஸ் கிட்டத்தட்ட 850 கிராம் இருந்தது. இது எல்லாத்தையும் நல்லா இந்த வெங்காயம் தக்காளி கூட நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். மசாலா எல்லாம் நல்லா சிக்கனில் பிடிக்கணும். அந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். சிக்கன் பீசஸ் எல்லாம் நல்லா மிக்ஸ் ஆகி மசாலா எல்லாமே எல்லா இடத்துலையும் பட்டிருக்கு பாருங்கள். இனி இதை ஒரு 5 மினிட்ஸ் அப்படியே மூடி போட்டு மூடி வைக்கிறேன். 5 மினிட்ஸ் ஆயிடுச்சு, எடுத்து பார்த்துடலாம். சிக்கன் எல்லாமே அப்படியே கொஞ்சம் வெந்து நல்லா தண்ணி இறங்கி இருக்கும். இப்போது இதில் அடி ஒன்றும் பிடிக்காது. நம்ம ஸ்டவ்வை சிம்மில் தான் வச்சுருக்க போகிறோம். நல்லா தண்ணியெல்லாம் இறங்கி இருக்குது, உங்களுக்கே தெரியும் பாருங்கள். நம்ம மூடி வைக்கும்போது ட்ரையாக இருந்தது. இப்போ பார்த்தீங்களா, இனி லைட்டாக இது எல்லாத்தையும் கிளறி விட்டுறலாம். சிக்கன் வெந்துட்டுருக்கிற நேரத்தில் நம்ம தேங்காய் அரைச்சிடலாம். தேங்காய்க்கு நான் ஜீரகமும் பெருஞ்சீரகமும் சேர்த்து நல்லா தண்ணி ஊற்றி மை மாதிரி அரைச்சி எடுத்திருக்கேன். அதை இனி இந்த சிக்கன் பீசஸில் நம்ம சேர்க்க போகிறோம். இப்போது இந்த மாதிரி அரைச்சி சேர்த்துருங்க. அதுக்கப்புறமா தேவையான அளவு தண்ணி நமக்கு சிக்கன் குழம்புக்கு எவ்வளோ தண்ணி தேவையோ அதுக்கு தக்கன தண்ணி நம்ம இதில் சேர்த்துக்கலாம். நான் கொஞ்சம் குழம்பாக இருக்கிறதுக்காக கொஞ்சம் நிறையவே தண்ணி சேர்த்துருக்கேன். இல்லை நீங்கள் கொஞ்சம் கட்டியாகவே இருக்கட்டும்னு நினச்சிங்கன்னா கொஞ்சமாக தண்ணி சேர்த்தா போதும். இனி நல்லா இந்த குழம்பு மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நல்லா வேக விட்டுறலாம். மூடி போட்டு வேக வச்சு இப்போ ஒரு 15 நிமிஷம் ஆயிடுச்சு. பாருங்கள் சிக்கன் குழம்பு எந்த அளவுக்கு வெந்திருக்குன்னு பாருங்கள். இப்போ நான் ஒருக்கா கிளறி விட்டுட்டு உப்பு எல்லாம் செக் பண்ணிவிட்டு தேவைன்னா இந்த நேரத்தில் நம்ம உப்பு சேர்த்துக்கலாம். அப்போது இனி இன்னும் அடுத்தது மூடி போட்டு ஒரு 10 மினிட்ஸ் கூட நான் வேக வைக்க போகிறேன். அடுத்த 10 மினிட்ஸ் ஆயிடுச்சு. சிக்கன் குழம்பும் சூப்பராக ரெடி ஆகிருச்சு. இந்த மாதிரி ரொம்பவே சிம்பிளாக செய்கிற சிக்கன் குழம்பு உங்களுக்கு ரொம்பவே பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு சொல்லிட்டு கமெண்ட்ஸில் மென்ஷன் பண்ணுங்கள். நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். ஈஸியாக சிக்கன் குழம்பு செய்து பாருங்கள். ஓகே, அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். பாய்.